என் புள்ள குடும்பம் தாங்காம அங்க இருந்து வந்துட்டு என்ன எதிர விசாரி மருமல சவுதாங்க போவே வேண்டாம் இங்கட இருந்துட்டு மாட்டோம். அவ புருஷனுக்கு நம்ம ஆரஞ்சு சொல்லியிருக்காருல சவுதாங்களோட நம்ம குடிக்க தண்ணியில அவளும் கொஞ்சம் குடிச்சிட்டு மாட்டு. பொறுங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போய் கொடுத்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிய. அம்மியா கிளவி உங்க மொவ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அது சொல்லும் வெரி குட்டா இப்படிதான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வாட வலது கால எடுத்து வச்சு நாத்து அண்டா குண்டாவோட காலையில வந்து இறங்கி இருக்கானா ஏதோ ஒரு உள்குத்தி இருக்கு போல இருக்க. அது சொல்லும் ஒரே ஒரு நிமிஷம் அண்டாவை இறக்குங்க. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும் கடவுளே. அவங்களே இருந்துட்டு போயிட்டு ஒண்ணு போவட்ட மாமியா வீட்டுக்கு எதுக்கு போகணும்? என்ன மருமல பேக்கு தூக்கிட்டு கிளம்புத? இன்னைக்கு ஆபீஸ் வர போலாம்னு சொல்லி லீவ் போட்டுருக்கேன்னு சொன்னா எங்க கிளம்புத? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க அண்ணி. இனி எப்பவுமே நான் ஃப்ரீ தான். இது கூறட்டோல சும்மா இருட்டி வாயை வச்சுக்கிட்டு. இதே உங்க மொவ சொன்னது 100க்கு 100 உண்மைனா அப்போ நான் சொல்ல போறது 100க்கு 100 உண்மையா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். என்ன மருமல? சொல்லுங்க நான் சொல்றேன். 100க்கு 100 கரெக்ட்டா இல்லையான்னு. அது 10 பவுன் நகை அண்டா குண்டா சில பல சீர்வரிசையில கொடுத்து உன் பிரச்சனை விலைக்கு வாங்கியிருக்க. அதே மாதிரி நானும் 15 பவுன் நகை கொஞ்சம் சில பல சீர்வரிசைகள் அண்டா குண்டா கட்டில் மெத்த இதெல்லாம் கொடுத்து என் பிரச்சனை நானும் விலைக்கு வாங்கியிருக்கோம்ல. அப்போ என்ன 2 பேரும் வாய பழக்கியா கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. சரியா சரி இல்லையா 100க்கு 100 கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. மருமல நீ சொன்னது கரெக்ட்டா அப்படினா ஆனா என் புருஷனை இதெல்லாம் கொடுத்து விலைக்கு வாங்கியாச்சு. போற விதுக்கு நடந்து உருண்டிட்டு கிடக்கணும். என் மாமியாரு நாத்து அப்படின்னு சொல்லிட்டு சியாம எதுக்கு பண்ணிட்டு கிடக்கணும். நாத்து சொன்னது மாதிரி தானே. அதனால நானும் உங்க மோவனை சாயந்தரம் போல எங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரு எல்லாத்தையும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வந்துருவாரு. இப்ப எல்லாத்தையும் என்னால தூக்கிட்டு போக முடியாது. ஒரு வண்டி இப்படி தூக்கிட்டு வருவேன்னு இருக்கேன். அவரும் சரின்னு இருக்காரு. என்ன மருமல இப்படி திருப்புன்னு போட்டியை கட்டி நிக்கிட்டு இருக்க? நான் வாங்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல பாத்துக்கா. என்னதான் பிரச்சனை இருக்கு இல்ல இப்படி அம்மா வீட்டுக்கு ஓடுதுன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது பாத்துக்கா. என்னதான் இருந்தாலும் மாமியா வீட்டுல இருந்து சாதிச்சு காட்டணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கணும். சமாளிச்சு அதுல வந்து பிரச்சனையில முடிச்சிச்சு நல்லபடியா இருக்கணும். புருஷன் கூட மாமியா கூட நல்லபடியா இருக்கணும். மைனி சம்பந்தி வந்தா நல்லபடியா பாத்துக்கணும் வைக்கணும். அப்படிதான் மருமல முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு நீ ஓட போற நின்னுட்டு இருக்க இல்ல மருமல. என்னதான் இருந்தாலும் நீ எடுத்த முடிவு தப்பு பாத்துக்கா. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது என்னது அப்படி உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க சொல்லு. மேகலவி பேசி முடிச்சிட்டீங்களா? வாவா அதுல கண்ணை தொடங்க. போக மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் அழுகி நிறுத்துவேன். கிளவி குடங்குடமெல்லாம் அழுத்தீக்கு கண்ணை தொடங்க போல. இப்பதான் மருமல எனக்கு ஆத்தலா இருக்கு. ஒரு நிமிஷம் என்ன கெடி கணக்க வச்சிட்டியா? விளையாட்டுக்கு தானே சொன்ன நீ? ஆட்டுக்கு தான் சொன்னேன். முதல்ல உட்காருங்க. நீ சொன்ன ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். கெடி கலங்கிட்டேன். சரி அண்டா குண்டாவெல்லாம் எடுத்தாங்கன்னு ஓரமா வெயி. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. விலாவரியா பேசினதான் உங்க 2 பேருக்கும் குறைக்கும். உங்க அண்ணியை சொல்லிட்டா சந்தோஷமா சொல்லிட்டடி. அண்டா குண்டாவெல்லாம் தூக்கி ஸ்லாப்ல தூக்கிட்டு போயிரி. பேசாம ஒண்ணு போவண்ட மாமியா வீட்டுக்கு. மாமியா கறி என் நடையில வந்து கேக்கட்டு என் மோன அனுப்புங்க என் மருமோளங்க அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு பாரு உன் நாத்தன கறி சிலிப்பிக்கிட்டு வருவா. அவளுக்கு இருக்கு வச்சிருக்கேன் வியாட்டுட்டி அவளுக்கு வச்சிருக்கேனா இடி உன் புருஷனுங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லடி பேசாம வாம்போட்ல எத்தனை வருஷனாலும் பேசாம நினைக்கிறீ நம்ம வீட்டோட எதுக்காக போனோம்? இதான் என் பிள்ளைக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. அதுக்குள்ள 2 எங்க காணாம போச்சுவா? ஏத்தே நாத்து ஏத்தே இந்தாங்க. எந்த வீட்டுல ஏன் நடக்கு இது மாதிரி? எப்பப்பா மாமியா கறிக்கு நல்ல அளவோல பூரிய சுட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். நாத்தனாக்காரி வீட்டுக்கு வந்தாலே எதுக்கு வாரா 4 முளத்துக்கு மூக்க நீட்டுக்கிட்டு வாயை நீட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சைஸா மூஞ்ச வச்சுட்டு இருப்பாவா. ஆனா இங்க அப்படியா நாத்தனார் வந்திருக்கான்னு சொன்னோடனே புசுக்கு புசுக்குன்னு பூரிய சுட்டு 4 பூரியா 3 பூரி இருக்கா அடுத்தால ஒரு ரவுண்டு வருமே அதையும் வச்சு நல்ல அளவோல குருமா பார்க்கும் போதே நாக்கு ஊறுதே அப்படி ஒரு குருமாவை வச்சு கொடுத்துருக்கேன். அலுபடி கண்ணு பட்டுறாதியா? அலுபடி பட்டறைய போடுங்க. உங்களுக்கு ஒரு பிளேட் பூரி. எதுக்கு பூரி? வயிறு வேற நேத்தே கடம்படான்னு வச்சு ராத்திரி போல எதுக்கு வச்ச? என்ன பலகாரம்ல? சும்மா அடிச்சு விடுங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கும். சின்ன உன் நாத்து ஏதோ விவகாரத்தோட தான் காலையில வந்திருக்கா போல இருக்கு. அண்டா குண்டாவெல்லாம் அள்ளி கட்டிட்டு வந்தா. அதனாலதான் என்ன ஏதுன்னு பாக்குறது கட்டி சாடி வந்தே பாத்துக்கோ. என் பிள்ளை எப்படா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு காத்து கிடந்தேன். அனுப்பிட்டேன். அதான் வந்துட்டேன். என்ன பிரச்சனை? இங்க என்ன அமைதியா இருந்த போல இருக்கு. அண்டாவை இங்க அண்ணா குண்டாவை இங்க அண்ணல அலுபடி பேசாம இருங்க. இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து. என்ன ஏதுன்னு மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. எதுவும் மூக்க நுழைச்சிடாதீங்க அவ்வளவுதான். நான் எதுக்கு மூக்க நுழைக்க போறேன்? கடைசியில நீங்க எல்லாரும் ஒன்னா கிடப்பியா? நான் தான் மூக்க அறுபட்டு கிடக்கணும். தெரியுதுல்ல பேசாம பூரி தின்னுட்டு பேசாம பாக்கணும். தேவையில்லாம இந்த விஷயத்தை எங்கேயாவது யார் வீட்டுல டமாரம் அடிச்சிய அடிக்க மாட்டேச்சு. அது சில வீடுகள் விஷயத்தை தான் சில வீட்டுல போய் சொல்லுவேன். நம்ம வீட்டுல நடக்க விஷயத்தெல்லாம் நான் என்னைக்கு போய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுங்களா? தெரியும் சின்னப்பட தெரியும். சின்னப்பட அதான் வாய மூடிட்டு இருக்கேன். வாயில 2 பூரிய வச்சிட்டோம்னா பேசாம இருந்துக்கிடுவேன். நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு பூரி தான் முக்கியம். என்ன நான் சொல்லுது சரிதானே? என்ன சாப்பிடாம வச்சு பாத்துட்டு இருக்க. சாப்பிடு. இதுக்கு முன்னாடி 10 பூரினாலும் ஒரு ரவுண்ட் விட்டுருப்பிய. அவ உனக்கு துணையா இருப்பா. அதனால நீ எங்கேயும் போக மாட்டா. மாமியா வீடு மண்ணாங்கட்டி வீடு தண்ணாங்கட்டி வீடுன்னு ஒரு மண்ணாங்கட்டி அங்க போக மாட்டா. பேசாம காலத்துக்கு இங்கே கடை சொல்லுது சரிதானே மருமோள? நீங்க சொன்னதெல்லாம் தப்புதான். என்ன மருமோள சொல்லுத? தப்பா? என்ன மருமோள நினைச்சிட்டு இருக்க? பேசாம என் முவங்க இருக்க
இருக்கட்டும். அவ நாத்தனகாரி படுத்த கொடுமையில தாங்கிட்டாங்கன்னு ஒண்ணு கிடக்க முடியாது. அப்படி என் மொப தலையில ஒண்ணு எழுதல. கடவுளே, ஒரேடி அப்ப நாத்து இங்க புருஷனை கூட்டிட்டு வந்துட்டாளா? ஆகா, வீட்டோட மாப்பிளைய நம்ம ராஜேஷ் அண்ணே. டேய், பாசத்துல பேசும்போது நீங்க சொல்லுதெல்லாம் சரியா தான் இருக்கும். இதே ஒரு நிமிஷம் பொறுமையே கேளுங்க. அதுக்குதான் உங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கேன். முதல்ல சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் பேசலாம். கைத்துல பசியும் வச்சுட்டு கையில தட்டுல சாப்பாடையும் வச்சுட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க, வாக்குவாதம் சரியா வராது. அதனாலதான் சொல்லுதேன், சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அப்பா பாவம், என்ன சாப்பிட்டாங்களோ தெரியலையே. உனக்கு புட்டு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி வச்சிட்டு இருக்க, அப்படிதானே? இல்லையே, எனக்கு புட்டுனா பிடிக்கதான் செய்யும். சாப்பிடுமா. ஐயோ வேண்டாம், சொன்னா கேளுங்க, நானே எடுத்து சாப்பிடுவேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு புட்டு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்க எப்படிடா சாப்பிடுதுன்னு. கொஞ்சோண்டு மட்டும் எனக்காண்டி சாப்பிடு. எங்க அம்மா வேற அவிச்சு வச்சுட்டாங்களா, எதுவும் நினைச்சுக்கிட்ட போறாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். லூசு, இப்ப எதுக்கு அழுத? இங்க பாக்கவங்க என்ன நினைப்பாங்க? எம்மா இப்படி கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் குடும்பப்படுத்தாங்களா நினைப்பாங்க. நான் அடிச்சு போட்டேன்னு நினைச்சிட கூடாதுல. ஆனந்த கண்ணீருங்க. ஆனந்த கண்ணீரை என்னவாம்மா, நீ முதல்ல அழுகையை நிறுத்து. எனக்காண்டி எல்லா பொருளும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சீரும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியும். யார் சொன்னாங்க? உனக்கு தெரியுமா? உங்க அப்பா தான் ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு கல்யாணம் முதல்ல நிச்சயதார்த்தம் சொல்லி பிக்ஸ் பண்ணோடனே உங்க அப்பாவும் அந்த அண்ணாச்சி போய் இந்த சீர் ஜாமான்லாம் போய் பாத்துருக்காங்க. அப்பவே அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்திரம்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. போன் நம்பர் கூட உங்க அப்பா நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? நான் கொடுத்தனா? நல்ல கதை விடு. ஒரு உலகத்துக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம் எங்க அப்பா கொடுத்ததாட்டி. எனக்கு தெரியுங்க, எங்க அப்பா என்ன நிலைமையில எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சரி அழாத. பாருமா, இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. நீ என் பொண்டாட்டி. நீ கஷ்டப்படுறத நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன். என்னால அது தாங்கவும் முடியாது. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதுதான் நான் ஆசைப்படுதேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலச்சு இருக்காது. இதுன்னு எதை பத்தியும் என்கிட்ட கேட்காத. சரி, இனியும் அழாத கண்ணத்தோட. இன்னைக்கு நீ புட்டு சாப்பிடல, நான் புட்டு சாப்பிடல. பேசாம ஒரு கவர் எடுத்து வரேன். இது எல்லாத்தையும் அள்ளி வச்சு எங்க சித்தி வீட்டுல கொண்டு கொடுத்துருவோம். பாவம், வாயிலாது ஜீவன் மாடாது சாப்பிட்டுட்டு போட்டோம். இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு. அதுக்கு புட்டு பயிறு பப்படம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிட்டு என்ன. என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற வழியில உனக்கு பிடிச்சதா ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். ஓகேவா? என்ன அமைதியா இருக்க? ஓகேவா இல்லையா? எனக்கு தெரியாது. முத நாளே மாமியார் மருமகுள்ள சண்டை எழுதி விட்டுறாதீங்க. உங்க அம்மாட்ட கேளுங்க. அதுல பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டதே. நீ சித்தி வந்துட்டாங்க, லேசாவே பாத்துட்டு இருந்ததே. சரிங்க. அப்பாடா, அருமல என் மொப முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது. பேசாம வந்தாச்சாவா எல திட்டிக்கிட்டு இனிமே அங்க போக கூடாது. நான் மட்டும் 15 பொன் நகை கொடுத்திருக்கேன். என் புருஷனை கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உங்க அம்மா என்ன மாதிரி கண்ணீர் விட்டாங்க. அது மர்மல, அது வேற விஷயம். அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஒளிச்சு மறைச்சு பேச வரல, நேரா பேசுறேன். உங்க மொப மட்டும் ஆரம்பத்துல என்ன பாடுபடுத்திருப்பா. அப்போ மர்மல இப்ப நான் உனக்கு ஃப்ரெண்ட் மாதிரில இருக்க. ஆமாண்ணி, அதெல்லாம் முடிச்சு போனக்கத. இப்ப நம்ம 2 பேரும் அண்ணி நாத்து மாதிரி நடந்துக்கிடுதா. 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரில நடக்கும். ஏன் நாத்து என்ன பாடுபடுத்திட்டு இருக்க? நீங்க பாத்துட்டு தானே அண்ணி இருக்கீங்க. அதான் நான் சொல்லுதேன், கட் அண்ட் ரைட்டா சொல்லுதேன். இனி அந்த வாசப்படியை மிதிக்க மாட்டீங்க. அதுக்கு தான் மர்மல சொல்லுதேன். அங்க போய் என் மோவ வடிச்சு குடிச்சு கிடக்குதுக்கு அவன் வேலைக்காரியா? கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இதே மாதிரி எல்லாரும் நான் 10 பொன் நகை கொடுத்திருக்கேன், 15 பொன் நகை கொடுத்திருக்கேன், 50 பொன் நகை கொடுத்திருக்கேன், 100 பொன் நகை கொடுத்திருக்கேன். என் புருஷனை கூட்டிட்டு நான் என் போக்குல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சொல்லி எல்லாரும் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாவன்னு வச்சுக்கோங்க. குடும்பம் என்ன ஆகும்? ஆமா, அது வச்சிருந்தா என்னதே பேசாம இருந்துட்டு இருக்கியா? கடி அவன் செய்ய கொடுமையில பொறுத்து கிடக்கணுமா? பொறுக்க சொல்லலதே, அந்த வீட்டுல உரிமை உள்ளவ இவா. அங்க இருந்து எதுக்கு சொல்லுதேன்? நாத்து உன நாடகம் போட சொல்லல. இவன் புருஷனை கூட்டிட்டு வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு பியாச்சுக்கு வச்சுக்கிடுவோம். பியாச்சு அதுதான் நடக்க போகுது. என் மாமியா கிழவி சொல்ல வரதுக்குள்ள எதுக்கு முடியல சாடியா? புத்தி கூட புத்தி. சாரி மாமியா கிழவி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்க பாசத்துல பேசியா, நான் உண்மையே பேசிட்டு இருக்கேன். சரி கோவப்படாதீங்க. மாமியா கிழவி பாசத்துல இதெல்லாம் சொல்லலாம். உங்க மொபைல நீங்க எந்த கஷ்டப்படாம உங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிய. உங்க தாய் பாசம் அது பெரிய விஷயம் தான். அதுக்கு நான் தலை வணங்குதேன். மாமியா கிழவி உங்க மொபைல் புருஷன் கூட நல்லபடியா மாமியார் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆமா மர்மல, அதுக்கு தான் வழி இல்லாம கிடக்க. அங்க ஒருத்தி கிடக்கல, குறைஞ்சிக்கிட்டே வரல. அவளாலதானே பெரிய பிரச்சனையே. மாமியா கறி வாயை வச்சுட்டு கிடந்தாலும் இவ கிடக்க மாட்டேங்கல்ல. அவளாலதானே நீ பிரிஞ்சியற. அது நீங்க வந்துட்டு வச்சுக்கியா, 4 நாள் நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம். 5வது நாள் நீ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, அது எப்படியா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்துரும் பாத்துக்க. சிலபன சொல்லுது சரிதானே. விருந்து மருந்து 3 நாள் தானே சொல்லி வச்சிருக்கவோ. உன் புருஷன் கூட எப்ப வேணாலும் வா. 1 வாரம் தங்கு, 2 வாரம் தங்கு, ஏன் 1 மாசம் கூட தங்கு. நான் அப்ப கேட்க மாட்டேன். ஆனா ஒரேடியா இங்கேயே புருஷனை கூட்டிட்டு வந்து தங்குறது நல்லாவா இருக்கு? 4 பேர் என்ன சொல்லுவா? 4 பேர் விடு, அதெல்லாம் நமக்கு சரி கிடையாது. 4 பேரை பத்தி நம்ம யோசிச்சோம்னா நடக்காது. நம்ம மனசுக்கே மனசாட்சிப்படி யோசிப்பாரு.
உரிமைப்பட்டவ நீ உங்க வீட்டுல போய் இருந்து சாதிச்சு காட்டு. இங்க இருந்தேன்னு வச்சுக்கியா அவ ஒரு காலம் மாமியார் வீட்டுக்கு போய் சேர மாட்டா. அம்மா வீட்டுல கிடந்து நல்லா தின்னுபட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு உனக்கும் இறஞ்சல் கொடுத்துதான் இருப்பா. இருக்க மாட்டேன்னு நினைச்சியோ அப்பப்ப இங்க வந்து பிரச்சனைக்கு வருவா. அதனாலதான் சொல்லுதே அவளை இங்க இருந்து ஒரேடியா மாமியார் வீட்டுக்கு விரட்டி விட்டுறணும். அதுக்கு நீங்க இருந்தா சரிப்படுமா? இங்க இருந்து அவளை எப்படி விரட்ட முடியும்? ஆமனது நீங்க இருந்தா அவளை எப்படி விரட்ட முடியும்? எட்டிய மக்கா உங்க அண்ணி சொல்லுதும் சரியா தரட்டி இருக்கு. நீங்க வந்துட்டு நினைச்சு அவளுக்கு தொக்க பேர் அவன் அம்மா வீட்டுல கிடந்து உருண்டு பரண்டிட்டு கிடப்பா. அப்புறம் கால காலத்து ஜென்மத்துக்கு போக மாட்டேடி. கடைசியில எல்லாத்தையும் சுருட்டி தின்னு அழிச்சு போடுவா பாத்துக்கா. உன் மாமியாரையும் அம்மா கொன்னே போடுவா பாத்துக்கா. அவ அப்படியேப்பட்ட ஆளுதான் அம்மன் கூட பார்க்க மாட்டா. அது சரிதாம்மா. என் மாமியார் கொஞ்சம் பாவம் தாம்மா. இவ பேச்ச கேட்டுட்டு தான் கிடந்து ஆடிட்டு கிடக்கு. இவ மட்டும் இல்லன்னு வச்சுக்கியேன் அது பேசாம இருக்கும். உள்ள கஞ்ச கொடுத்தன்னு வச்சுக்கியேன் பேசாட்டி இருக்குமா? வரவினட்டி மக்கா உங்க அண்ணி சொன்ன மாதிரி செய்தி. அண்ணி அப்ப நான் இப்ப உடனே மாமியார் வீட்டுக்கு கிளம்பணுமா? மாமியார் வீடுன்னு சொன்ன தலை தொங்கிட்டையா. அது செல்லம் நீ ஏதோ ஐடியா போட்டு வந்த அன்னிகையால சாப்பிடலாம் அப்படி ஜாலியா குஜாலா இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதுக்கு வழி இல்லாம போச்ச. அண்ணியே இப்படி விரட்டுனாங்களா நம்ம மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு நீ நினைக்கியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீ. நான் கிளம்புனேன். நீங்க எனக்கு நல்லதுக்கு தானே சொல்லி இருக்கீங்க. வருத்தப்படாத மக்கா எல்லாம் நன்மைக்கு தானே. வரு மாமியார் வீட்டுக்கு ஒண்ணும் போக வேண்டாம். அதுக்காண்டி ஒரேடியா பகல் கனவு கண்டாத. அண்டாவை குண்டாவை வேற தூக்கிட்டு வந்துட்ட. அசதியா வேற இருப்ப. முன்ன வச்ச கால வேற பின்ன வைக்க கூடாதுன்னு உங்க அம்மா வேற லேசர் ஸ்க்ரூ வேற கொடுத்தாச்சு. அதனால வந்ததே வந்துட்ட. ஒரு வாரம் இங்க டேரா போட்டுட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போ. சூப்பர் தேங்க்ஸ் அண்ணி. ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கீங்களா ரொம்ப ஜாலி. யாரா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வரணும்னா சந்தோஷமா தானே இருக்கும். அதுக்கு நான் ஒரு நாள் தடை சொல்ல மாட்டேன். இது உங்க அம்மா வீடு. எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் நீ போலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தடையே கிடையாது. ஆனா ஒரேடியா வந்து இருக்கணும் மட்டும் நினைச்சிடாத. இனிமே அப்படி நினைக்கவே மாட்டேன். அப்ப அந்த மனுஷனுக்கு நான் ஃபோன் அடிச்சு சொல்லிறேன். ஒரு வாரம் மட்டும் இங்க வாங்க மாமா அப்படின்னு. நீ ஒரு வாரம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுதாங்க நீ. நல்ல சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போய் அங்க போய் அந்த நாத்துவ அதான் அந்த நீலாம்பரி அடிச்சு விரட்டிடுறேன். அப்படி போட அருவல நாத்துவா கொக்காவா அலுமடி. கல்யாண வீட்டுல பழைய கறியெல்லாம் அள்ளிட்டு வந்தேல. கல்யாண வீட்டுல போய் என்ன ஏது பாத்திரம் கணக்கா தேய்க்கணுமா என்ன ஏதுன்னு கேட்டேலாம். வாஜிரமட உனக்கு ஒரே கிண்டல் தான். இன்னைக்கு வேற ரொம்ப அசதியா இருந்தா அந்தால லீவ் போட்டேன். சரி யாழினி எப்படி இருக்கான்னு போய் லேசா எட்டி பாத்துட்டு வருவோம். வரல நீ பூரிட்டீங்களா? இது சுடும் போதே 5-6 இடத்து உள்ள தள்ளியாச்சு. தெரியாம ஆளுதான். அமேகலவி பாய் வந்து சோறு பொங்குதே. இப்படி ஒரு குணவுள்ள மர்மம் ஒரு வீட்ல இருந்தாலே போதுமா எந்த பிரச்சனையும் வராது.